கனடாவின் வின்ஸ்டர் எசெக்ஸ் பகுதியில் வசிக்கும் இளைஞர்களிடையே டிஜிட்டல் முறையில் பணத்தை வீணடிக்கும் பழக்கம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த புதிய நிதி அறிவு திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதை கனடா வாழ் தமிழ் மாணவி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் மெய்நிகர் நாணயங்கள் உண்மையான பணத்தின் மதிப்பை இளைஞர்கள் மறந்துவிட காரணமாகுகின்றன என்று நிபுணர்கள் எச்சரிக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைஷ்ணவி துரைமுருகன் என்கின்ற தமிழ் மாணவி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் ராபக்ஸ் போன்ற நாணயங்கள் நேரடி டாலர் மதிப்பை கொண்டிருக்காததால் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் இளைஞர்கள் அதிகப்படியான பணத்தை விரயமாக்குகின்றார்கள். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு ஈட்டிய பணத்தை விளையாட்டுகளில் செலவிடுவதை விட பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் என வைஷ்ணவி துரைமுருகன் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இளைஞர்களின் இத்தகைய தவறான செலவு பழக்கத்தை மாற்ற யூத் டைவர்சன் எஸ்எஸ் கண்ட்ரி அமைப்பு 16 முதல் 26 வயதுடையவர்களுக்காக மணி ஸ்மார்ட் ஃபார் லைஃப் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தில் வரவு செலவு கணக்கிடுதல், வாடகைக்காக சேமித்தல், ஆன்லைன் வங்கி செயல்பாடுகள் மற்றும் கடன் மதிப்பெண்ணை பராமரித்தல் போன்ற நடைமுறை பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய டிஜிட்டல் உலகில் பணத்தை செலவிடுவது மிகவும் எளிதாகிவிட்டதாக அந்த அமைப்பின் இயக்குனர் ஜோனா கான்ட்ராட் கூறுகிறார். அமேசான் போன்ற தளங்களில் கிரெடிட் அட்டை தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாலும் ஒரு சிறிய கிளிக் மூலம் எதையும் வாங்கிவிட முடிவதாலும் பல குழந்தைகள் தங்களின் பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே ஆயிரக்கணக்கான டாலர்களை கேமிங் தளங்களில் செலவிட்டு அழித்து விடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.